உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:12 வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேளையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ். தேவன் தருகிற நிபந்தனையோடு கூட சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யப்பட வேண்டும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படி செய்யணும்னா கர்த்தர் தமது பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறக்கணும், பரலோகத்தை திறக்கணும். ஆமென். அப்படி இருந்தா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த 23 வருடம் முழு நேர ஊழியத்தில் எனக்கு ₹1 கூட கடன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது பெருமையா சொல்லல, தேவனுடைய கிருபையை நினைச்சு நான் நன்றியோடு சொல்றேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாராட்டுகிற இரக்கமும் தயவும் பெருசு. ஆனால் நான் செய்த வேலை என்பது, எனக்கு தேவன் தந்திருக்கிற வேலை மற்றும் எனக்கு தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளும் கடமைகளும் பணத்தை செலவு பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புள்ள ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கமும் தயமும் ஆசீர்வாதமும் கடன் வாங்காதபடி இம்மட்டும் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு 2 காரணம். ஒன்று, தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற தீர்மானம், அது ஒன்று. அதற்கு மேலாக அந்த தீர்மானம் தேவனால் கனப்படுத்தப்படுகிறபடினால் அதற்கு தேவன் உதவி செய்கிறார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். கரங்களை வேதலையா சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் தேவனுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்தி அந்த தீர்மானத்திற்கு தேவனுடைய உதவியை கொண்டு வரும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அதுதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் திறக்குகிற பொக்கிஷ சாலையாகிய வானம், கர்த்தர் திறக்குகிற பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தின் ஆசீர்வாதம், அதை தான் உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன், சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்திலே பொக்கிஷ சாலைகளை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்தினுடைய நிழல் தான் பூமியிலே தேவன் வைத்திருக்கிற சபை. பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களின், அந்த அமைப்புகளின் சிறிய நிழல் தான் பூமியிலே தேவன் வைத்திருக்கிற ஆலயங்களும் சபைகளும். ஆகவே நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறையில் கொண்டு வந்தார்கள். தசம பாகத்தை பொக்கிஷ அறையில் கொண்டு வந்தார்கள். யூதர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவு என்ன? பொக்கிஷ சாலைக்கு, அந்த பொக்கிஷ சாலை ஒன்றை ஏற்படுத்தி அந்த பொக்கிஷ சாலைக்கு அவர்களுடைய தானியத்தையும் அப்புறம் திராட்சை ரசத்தையும் அப்புறம் எண்ணெயையும் கொண்டு வந்து வைக்கிறார். இப்படி ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுக்கிறார்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம், வாசிக்க கேட்போம். மல்கியா 3:10 வாசிக்க கேட்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயத்திலே ஆகாரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படிக்கு, உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலை என்றால் ஆங்கிலத்தில் வேர் ஹவுஸ், பொக்கிஷ சாலை என்ற அர்த்தம். நிறைய பொருட்களை வைக்கிற இடம் என்ற அர்த்தம். ஸ்டோர் ரூம் என்ற அர்த்தம். பண்டக சாலைக்கு
பண்டக சாலைக்கு வாசிங்க. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். பண்டக சாலைக்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம், அது தானியமாக இருக்கலாம், திராட்சை ரசமாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக கூட இருக்கலாம், எல்லாவற்றினுடைய தசம பாகத்தையும் எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நீங்க நினைப்பீங்க, ரொசாரியோ வீட்டுக்கு மேல என்னதை கட்டுறாரு? செப்ப கூடாரம் கட்டுறாரு. ஸோ இந்த செய்தியை இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்போது நானே அப்படி நினச்சேன், மேடம் சம்மந்தம் இல்லாமல் இந்த வார்த்தையை பேசுகிறாரு, இதை நான் இன்றைக்கி போய் பேசினா இந்த ஜனங்கள் எப்படி மனதில் சில ஐடியா போடுவாங்கல்ல. எனக்கே தோணுது, அப்படி நான் பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது, அதை நேரடியாக கேட்டுருவேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒரு காரியத்தை ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அது தேவை என்றால் நேரடியாக ப்ளீஸ் பண்ணி எப்படி கேட்கணுமோ கேட்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படிக்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணும்? பண்டக சாலைக்கு கொண்டு வரணும். பண்டக சாலைக்கு கொண்டு வந்த உடனே என்ன நடக்கும்? அது ஆகாரத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு பண்டக சாலையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை பரலோகத்திலே வைத்திருக்கிறதை போலவே பூலோகத்தை அதன் நிழலை போல வைத்திருக்கிறார். இதான் அதில் இருக்கிற ரகசியம், அதில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவரும் வெறுமையா பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு சிஸ்டமா வைத்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லோரும் தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தண்டையிலே கொண்டு வைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிஸ்டம். அப்போஸ்தலர்கள் ஒரு காரியத்தை உருவாக்குறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், காலாகாலத்துக்குரிய ஆலோசனைகள். தேவனோடு ஒரு மனிதன் நெருங்கி நடக்கும்போது என்ன நடக்கிறது? அவரவர்களுடைய காலகாலத்துக்கு அவர்களுக்கு என்ன ஆலோசனையை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார். அது உங்கள் தொழிலுக்கான ஆலோசனையாக இருக்கலாம், உங்கள் படிப்புக்கான ஆலோசனையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கான ஆலோசனையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்திற்கான ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு தேசத்தின் தலைவனாக இருந்தால் தேசத்தின் தலைவனுக்குரிய ஆலோசனையாக இருக்கலாம், ஒரு சபையின் தலைவனாக இருந்தால் ஒரு சபையினுடைய காரியங்களுக்கான ஆலோசனையாக இருக்கலாம். இங்கே இவர்கள் சபை என்னும் அதிகார அமைப்பு முறையிலே தேவனால் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். சபை என்னும் பூமியின் அதிகார அமைப்பு முறையிலே அப்போஸ்தலர்கள் அந்த தலைமைத்துவத்தில் இருந்தார்கள். அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை அந்த நாட்களுக்கு செய்யும்படி ஏவுகிறார். எல்லா நாட்களுக்கும் கிடையாது. அந்த நாட்களில் அவர்களுக்கு பணம் இல்லை. ஆகவே எல்லாரும் அவரவர்களிடத்தில் இருந்த நிலத்தை கிரயத்திற்கு விற்று கொண்டு வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்களாம். 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:35. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய், அவனுக்கு என்ன தேவையோ அதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. எல்லாருக்கும் அது ஷேர் பண்ணப்பட்டுச்சு, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இது தொடர்ந்துச்சானா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. சபை சரித்திரத்துல அதை இந்த நாட்கள்ல பார்க்க முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். காலாகாலத்துக்கான ஆலோசனைகளை கொடுக்கிறவர். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் பார்த்ததை போல ஆலயத்திலே ஆகாரம் இருக்கணும். அந்த ஆகாரம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல்களில் இருந்து, உங்களிடத்தில் கையில் இருக்கிறவைகளிலிருந்து தசம பாகத்தை ஆலயத்திற்கு கொண்டு வாங்க. என்றைக்கு ஆலயத்தினுடைய பண்டக சாலையிலே, பொக்கிஷ சாலையிலே அவைகள் சேர்க்கப்பட்டு விட்டதோ அவைகள் பொது உடைமையாகிவிட்டது. எல்லோருக்கும் பொதுவாக மாறிச்சு. ஆமென் சொல்லிருங்களேன். அல்லேலூயா. ரைட்டு. இப்ப ஆண்டவர் பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். பூலோகத்திலும் அதற்கு நிழலாக சபையில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு காரியத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் மீண்டும் அதை சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்தில் அது மாத்திரம் இருப்பதில்லை. ராபர்ட் லைடன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், அந்த தேவ மனிதனை குறித்து ஏற்கனவே நான் நம்முடைய ஜெப கூடாரத்தில் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு காட் ஜெனரல்ஸ் என்று அர்த்தம். தேவனால் வல்லமையாய் கடந்த நூற்றாண்டுகளிலே பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள்,
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்த அந்த சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் பயன்படுத்தப்பட்டவர்களுடைய வீழ்ச்சியை குறித்து எழுதும்படி ஆவியானவர் சொன்னாராம். அப்படி அவர் சொன்னதை கேட்டு தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். காட் ஜெனரல்ஸ் என்ற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. எப்போ இவருக்கு ஆண்டவர் இந்த திட்டத்தை கொடுத்தார், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அறிந்து கொள்ளலாம். இவருக்கு சிறு வயதிலேயே தகப்பனை இழந்து விட்டார். பாட்டிக்கிட்டையும் அம்மாட்டையும் வளர்றாங்க. சிறு வயது முதற்கொண்டு, சின்ன பிள்ளைங்களாம் கவனிக்கணும், சிறு வயது முதற்கொண்டு அவங்க வீட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, டெய்லி 4 அதிகாரம் வாசிக்கணும். இந்த ராபர்ட் லைடன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவார். சின்ன பிள்ளைங்க கவனிங்க, 2வது முறை சொல்கிறேன். என்ன நடக்கும், வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு நேராக தன்னுடைய ரூமுக்கு போவார். ரூமில் போய் பெட்டில் போய் விழுவாராம். பக்கத்தில் பைபிள் இருக்குமா, அதை விரித்து அன்றைக்கான வேத வார்த்தை 4 அதிகாரங்களை வாசிப்பார். பாருங்க, இந்த சின்ன வயசுல அந்த ஒழுங்கை அவர் பின்பற்றி இருக்கிறார். அப்படி ஒழுங்கை பின்பற்றினதுனால கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு டீனேஜ் வருது, வாலிப பருவம் வருது. கொஞ்சம் நல்ல வாலிப பருவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரமாக போகிறாரு. அப்படி தூரமாக போகும்போது ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிறார். டிவி போட்டு ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறார். சம்பந்தம் இல்லாத உலக காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீரென்று அந்த இடம் அப்படியே மறைஞ்சிருச்சு. டிவி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற டிவி அப்படியே மறைஞ்சி அந்த இடமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்ஸ், ஏதோ ஒரு வேற ஒரு பிரசனம் அங்கே வெளிப்படுகிறதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருடைய உலகத்தின் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கண்ணு இப்போ ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டுருச்சு. இப்போ பின்னாடி யார் வராருன்னு தெரியுது. ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டுச்சுன்னா முன்னாடி இருக்கிறவங்கள மாத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பின்னாடி இருக்கிறது எதெல்லாம் மறைஞ்சிருக்குதோ எல்லாமே தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பின்னாடி பார்த்தா இயேசு நடந்து வரார். இயேசு நடந்து வந்து அவருடைய பின்பக்க தோள்களிலே தன் கரத்தை வைக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஒரு நாள் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் நொந்து உடஞ்சி போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு 7:30 8 மணி இருக்கும். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஜெப கூடாரத்தில் தான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்துச்சு. பின்பக்கமாக இயேசு வந்து நின்று என் தோளை தொட்டார். என் தகப்பனை போன்ற ஒரு ஆறுதல், ஒரு தகப்பனுடைய ஆறுதலும் திடனும் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட திடனையும் ஆறுதலையும் இயேசுடைய கரம் எனக்கு கொடுத்தது. அந்த என்னிடத்தில் இருந்த குமுறல்களும் வேதனைகளும் கண்ணீரும் அப்படி நின்றுச்சு. ஏதோ ஒரு பரவசனை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய அனுபவங்கள் சிறப்பானவைகள். யார் வாஞ்சிக்கிறார்களோ, யார் ஏங்குகிறார்களோ, அதற்காக யார் தங்களை தேவ சமூகத்தில் நேரத்தை முதலீடு செய்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் பரலோகம் திறக்கப்பட்டு ஊற்றப்படுது. இயேசு வந்து என் தோளை தொட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில வினாடிகள் நின்றார். நிமிஷங்கள் அல்ல, வினாடிகள். நிற்கும்போது எனக்குள்ளே ஒரு திடனும் பரவசம் என்னை நிரப்பினது. எந்த வேதனையும் குமுறல்களும் கண்ணீரோடு கேள்விகளோடு பரிதபித்து நான் ஜெபித்துட்டு இருந்தனோ, அந்த பரிதபிப்பெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் மாறினது மாத்திரம் அல்ல, அந்த பரிதபிப்புக்குரிய காரியமும் அடுத்த அரை மணி நேரத்தில் மாறிச்சு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுதுன்றவங்களால இல்லையா சொல்லுங்க. அதே போலதான் ராபர்ட் லைடன் உட்கார்ந்து உலக கண்களில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று அவருடைய உலக கண்கள் மறைகிறது. ஆவிக்குரிய சூழல் உண்டாகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. பின்னால் இருந்து இயேசு வருகிறதை அவர் உணர்றாரு. அவர் வந்து நின்று ராபர்ட் லைடனோட பேச ஆரம்பிக்கிறார். பேசிட்டு, என்ன தெரியுமா, உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன், பூமியில் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன், அந்த வேலையை நீ சின்சியராக செய்யணும். அது என்ன வேலை என்றால் 10 நபர்களை சொல்கிறார். 10 நபர்களோ 12 நபர்களோ, அந்த 10 பேரும் அன்றைய அல்லது அதற்கு முந்தைய நூற்றாண்டில் உலகத்தை கலக்கின மனிதர்கள், பெண்களும் ஆண்களும். இந்த உலகத்தை கலக்கினவருடைய வாழ்க்கையில் ஏன் வீழ்ச்சி வந்தது என்பதை நீ எழுதணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள்
எழுச்சியையும் அறிஞ்சு கொள்ளணும், வீழ்ச்சியையும் அறியணும், வெற்றியையும் புரிந்து கொள்ளணும், தோல்வியையும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி மாத்திரமே வந்து கொண்டிருப்பதில்லை, தோல்வியும் வரும். வெற்றி கொடுக்கக்கூடிய பாடத்தை விட தோல்வி நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. தோல்வினாலே ஒரு மனிதன் சரியா பாடம் படிச்சிட்டானா அவனுடைய வாழ்க்கையில தோல்வி தூரமா போயிடும். அவன் தன்னை சரியா கரெக்டா தன்னை நடத்துவதற்கான ஞானம் அவனுக்குள்ள வந்துடும். அப்ப ஆண்டவர் சொன்னாரா நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிற்பாடு நான் இதை தான் இப்பதான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாராம், பரலோகத்திலே ஒரு பண்டக சாலை இருக்கிறது, அந்த பண்டக சாலையை நீ பார்த்திருக்கிறியான்னு கேட்டாராம். பொக்கிஷ சாலை, பண்டக சாலை, ஸ்டோர் ரூம். நான் பார்க்கல ஆண்டவரே, பார்த்ததில்லை. இந்த பாரு அப்படின்னா அந்த பண்டக சாலையில விதவிதமான காரியங்கள் அங்கே இருக்குது. மனுஷனுடைய கை கால்கள், தலைமுடிகள், பற்கள், குடல்கள் அப்படி தொங்குது. நகங்கள், விரல்கள், எல்லா உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் அப்படியே தனித்தனியா தொங்குது. கற்பனை பண்ணி பாருங்க, கசாப்பு கடை மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இவருக்கு புரியல. அவர் உள்ளத்துல அவர் நினைக்கும் போது கம்யூனிகேஷன் என்னைக்குமே பரலோக ஹெவன்ல கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா நடக்குது? வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் மனதில் நினைப்பது தேவனுக்கு கம்யூனிகேட் ஆயிரும். அங்கே ஆண்டவர் வாயை திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்மளை பார்க்கும் போதே அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரோ அது நமக்குள்ள கம்யூனிகேட் ஆயிரும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இதான் உண்மை, இதான் மெஜாரிட்டி டைம் இதான் நடக்குது. சும்மா ஆண்டவர் வாயை திறந்து எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் நல்லா கவனிங்க. இப்போ இந்த முடிகளும் இந்த நகங்களும் அன்கிளைம்டு திங்ஸ் என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில இருக்கிற மனிதர்களுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய உறுப்புகள் யாருமே கிளைம் பண்ணல. எனக்கு பிராண்ட் நியூ கிட்னி கொடுங்க ஆண்டவரே, கேட்கல. லிவர் கொடுங்க, கேட்கல. முடி கொடுங்க, கேட்கல. இதெல்லாம் கேட்டா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இப்ப பரலோகத்திலே பணத்தை கொடுக்கக்கூடிய பொக்கிஷ சாலை மாத்திரம் இல்லை, பரலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிலே நாம் தளர்ந்து குறைந்து வேதனையோடு இருக்கிறோமோ, அல்லது வியாதியின் பலவீனத்தினாலே உறுப்புகளை இழந்து போயிருக்கலாம், எதை இழந்து போயிருந்தாலும் சரி, அதற்கான ஸ்டோர் ரூமை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அவைகளை நம் வாழ்க்கையில ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இது உண்மை. பரலோகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் நீங்கள் உலகத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புறார். நீங்கள் பல கேள்விகளோடு இருக்கும் பொழுது பரலோகத்தில் அதற்கான பதில் இருக்கிறதுனால் பரலோகத்தின் தேவன் அந்த பதிலை பரலோகத்திலிருந்து அனுப்புறார். பரலோகம் ஒரு பூரணமான நன்மையான, எந்த ஈவும் பூரணமான, எந்த வரத்திற்கும் உரிய ஸ்டோர் ரூம் அது பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த வானத்தை திறக்கணும்னா என்ன செய்யணும், எப்படி திறப்பார் என்பதை இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது கர்த்தர் எனக்கு பேசும்படி சொன்னதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இஸ்ரவேல் அதன் தலைநகராகிய சமாரியா அதை வந்து முற்றுகை போட்டான். சுத்திட்டாங்க. இப்ப சுத்திய உடனே வேதம் சொல்லுகிறது, உள்ளே இருந்து ஒன்னும் போக முடியாது, வெளியே இருந்து உள்ள ஒன்னும் வர முடியாது. அதன் நிமித்தம், முற்றுகை நிமித்தம் பஞ்சம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ புரியும். ஏன்னா இந்த நாட்கள்ல பாருங்க, ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது,
சுயஸ்ன்னு நினைக்கிறேன். அதன் வழியாக 5 நாட்டுக்கு மாத்திரம்தான் கச்சா எண்ணெய் மற்ற காரியங்கள் ஈரான் அனுமதிக்குது. ஏன்னா அது அந்த பகுதி ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எல்லா நாட்டுக்கும் அவர்களுடைய கடற் அமைப்பில் அவங்களுடைய எல்லையிலிருந்து 24 நாட்டிங்கல் மைல் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம் இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே இந்த கால்வாய் இருப்பதனால் ஈரான் அதன் மூலமாக எந்த போக்குவரத்தும் விடக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யுது. அதனால் என்ன ஆயிடுச்சு, கச்சா எண்ணெய் விலை ஏறுது. அதனுடைய விளைவு என்ன, பயங்கரமாக பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. விலை உயர்றதுக்கு கேஸு நிறையா ஹோட்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சு மூடிட்டாங்க. நானே நிறையா பார்க்குறேன், மூடி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நாட்கள் அதிகரிச்சிச்சுன்னா, யுத்தம் அதிகரிச்சிச்சுன்னா இன்னும் பயங்கரமான விலையேற்றம் இருக்கும். நிறைய சிக்கல்களை இது கொண்டு வரும். சமாரியாவை இஸ்ரவேலின் தலைநகரத்தை சுற்றிலும் சீரிய படைகள் சுற்றி கொண்டதனால் அங்கே வேதம் சொல்லுகிறதை போல பயங்கரமான விலையேற்றம் வந்துருச்சு. யாரும் மதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற பயறு கார்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் முற்றுகை தொடர்ந்துச்சான். பயங்கரமான முற்றுகை, விலையேற்றம். அதனால என்ன ஆயிருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையாயிருச்சு அப்படின்னா, 2 பெண்கள், ஈஸியாக சொல்லிடுறேன், 2 பெண்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. 2 பேருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல் நாள் உன் பிள்ளைய அடித்து சமைச்சு சாப்பிடுவோம், 2வது நாள் என் பிள்ளைய அடித்து சமைச்சு சாப்பிடுவோம். ரைட்டு, முதல் நாள் பிள்ளைய கொடுத்தாச்சு, அடித்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் உன் பிள்ளைய கொடுன்னா அவள் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மதில் வழியாக இஸ்ரவேலின் ராஜா நடந்து போறான். என்ன சண்டைன்னு கேட்கிறப்ப இவ சொல்றான், நேற்று என்னுடைய பிள்ளை பஞ்சத்தின் நிமித்தம் பசியினாலே 2 பேரும் கொன்று சமைத்து சாப்பிட்டோம். இன்றைக்கு இவளுடைய டர்ன், இவள் தன் பிள்ளைய கொடுக்கணும். ஆனா இவ என்ன சொல்றா, அந்த பிள்ளைய தரமாட்டேன்னு ஒளிச்சு வைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது 30ஆம் வசனத்துல, அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே, வாசிங்க. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்து மேல் ரெட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். வஸ்திரத்தை கிழித்துக் கொள்றான். ஐயோ, பிள்ளைகளை கொன்று சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு தாய்மார்களுடைய இருதயங்கள் பசியினாலும் பஞ்சத்தினாலும் மிருக இருதயமாய் மாறி போய்விட்டது. பஞ்சம் வந்துட்டா மனுஷனா இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி நடந்த உடனே ராஜாவுக்கு உடனே யார் மேல கோபம் வருது தெரியுமா? வாசிங்க 31ஆம் வசனம். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொன்னான். உடனே ராஜாவுக்கு எலிசாவின் மேலதான் கோபம், தீர்க்கதரிசியின் மேல கோபம். தீர்க்கதரிசியுடைய தலை வெட்டப்பட வேண்டும். நீங்கெல்லாம் கேள்வி கேட்பீங்க, ஏன்டா பஞ்சம் வந்ததுக்கும் எலிசாவுக்கும் என்ன காரியம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க, அப்படித்தானே? ஏன் இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு வேதத்தில் பார்ப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, சில காலத்திற்கு முன்பு இதே பெனதாத்தை எலிசா தேவனுடைய வல்லமையினால பிடிக்கிறான். அவன்கிட்ட யுத்தம் செய்வதற்கு எதுவும் இல்லை, பட்டயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு குருட்டாட்டம் வந்ததினாலே தேவனுடைய வல்லமை அந்த சீரியர்களையும் படை வீரர்களையும் அந்த ராஜாவையும் எலிசாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், இவங்க எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க, கண் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நான் வெட்டி போடட்டுமான்னு கேட்கும் பொழுது எலிசா என்ன சொல்லுகிறான், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் 22ஆம் வசனம், உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, நீ சிறையாக்கி கொண்டவனை வெட்டுகிறீரோ, நீரா உம்முடைய பட்டயத்தினாலும் வில்லினாலும் இவர்களை வீழ்த்தி நீர் வெட்டுவதற்கு. இவங்க நல்லா சாப்பிடணும், அப்புறமா இவங்க போகட்டும், அதற்கு ஏற்றபடி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு வையும் என்று சொல்றான். நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் சமாதானமா சீரியாவுக்கு போயிட்டாங்க. இப்படி எலிசா செஞ்சதுனால சில ஆண்டுகளுக்கு முன்பு எலிசா இப்படி செய்தானே, ஆகவே எலிசாவின் தலை வெட்டப்படணும்.
எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமே. ஒருத்தருக்குமே புரியலையா? புரியல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே, ஆமோதிக்கலாமே. எனக்கு புரியுதுங்க, நான் பேசுகிற வார்த்தை கேப்சர் பண்ணுறீங்களான்றதுக்காக தான் கேட்குறேன். இப்போ அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்துச்சு, போராட்டம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடாத ஒரு பிரச்சனையில் சந்திச்சிட்டோன்னா முதல்ல நமக்கு யார் மேலே கோபம் வருந்துருமா? ஊழியக்காரன் மேலே தான் கோபம் வரும். இன்றைக்கு அதான் நடக்குது. இந்த ஊழியக்காரன் தாங்க இதுக்கு காரணம். சம்பந்தமே இல்லாமல் ஊழியக்காரர்களின் மேலே கோபப்படுகிற கூட்டம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நான் தொடர்ந்து பேசுகிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ என்ன நடக்குது? ஆள் அனுப்புகிறான். இந்த காரியத்தை குறித்து எலிசாவுக்கிட்ட போய் பேசுவதற்கு ராஜா ஆள் அனுப்புகிறான். எலிசாவுக்கு இருக்கிற இடத்துலையே ஆள் வரப்போறான்றது தெரியுது. அதான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா, ஆமே. அப்படி அவன் வராங்கன்றது தெரிந்த உடனே என்ன சொல்றான்? வரவன் என்ன சொல்றான்? அதான் வாசிக்கணும். 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில், எலிசா மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, ராஜா அனுப்பின ஆள் அவனிடத்திலே வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. இந்த பஞ்சமும் இந்த படையெடுப்பும் இந்த முற்றுகையும் யாரால வந்துருச்சு? கர்த்தரால் உண்டானது. ஐயா கவனிங்க, யாரால வந்துச்சா? கர்த்தரால் உண்டானது. சத்தம் கேட்கல. கர்த்தரால் உண்டானதா? மனிதர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெருக்கடியில போனதுக்கு பிற்பாடு எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காரியம் கர்த்தரால் உண்டானுச்சு. இந்த பொல்லாப்பு கர்த்தரால வந்துருச்சு. நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பொல்லாப்பை கொடுத்தவர் கர்த்தர். 2 வருஷம் நினைக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணா, வெள்ளூர்லேருந்து ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார். ஒரு தம்பி எனக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஃபோன்லேயே பேச சொல்லி ஃபோன் பண்ணார். அவர் பேசினார். நான் அவர் பேசுகிறத நான் கேட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில், இங்கே சொல்கிறேன். முழுசாக சொல்ல முடியாது, மேலோட்டமாக சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு, இறந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு வயசு 38. நான் ஒரு MSW படிச்சிருக்கிறேன். எனக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு 35,000 சம்பளம் வருது. நல்லா கவனிங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை. என் கூடவே சேர்ந்து ஒருத்தன் படித்தான். அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி அவன் நல்லா சம்பாரிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளவு சொல்கிறான் அந்த பையன். இப்போ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாண வயசு தாண்டிட்டு இருக்கு. நான் ஊழியத்துக்கெலாம் போவேன், சர்ச்சஸில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஜெபிச்சா ஆண்டவர் பேசுவார். சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால நிரம்புவாங்க, சுகம் அடைகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் என் பிரச்சனையை ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஏன்பா இங்கிட்ட எங்கிட்ட உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காருங்க. சும்மா அங்கே இங்கே உலாத்துற ஆளாக இருந்தால் வெளியிலே உட்காந்துக்கிங்க, வராதிங்க உள்ள. நம்மளால ஒரு 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார, எமர்ஜென்சிக்கு போகிறத பற்றி நான் சொல்லலை. 2 மணி நேரம் உட்கார முடியல பாருங்க. உட்கார முடியல. உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது. நல்லா கவனிங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னை ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருங்க, நல்லா அவருக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. நான் ஜெபிக்கும் போது அவர் ஊழியம் நடைபெறணும்ல, அதனால வசனம் கொடுக்குறாரு. நான் ஜெபிச்சா ஹீலிங் நடக்குது. அதுவும் அவருடைய வேலை தான், யூஸ் பண்ணிக்கிறாரு என்னைய. ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க. இப்படி அந்த பையன் பேசுகிறான். நீங்கள் பேசுவீங்களா? ஐயா உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்குறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் ஒவ்வொருத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆண்டவர்கிட்ட போய், ஓய் லார்ட், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இது சம்பவித்தது என்று கேட்டால் அவர் சொல்லுவாராம், ஒய் நாட், ஏன் இது உனக்கு சம்பவிக்க கூடாது, அல்லது ஏன் இது சம்பவிக்கும்படி நான் அனுமதிக்க கூடாது என்று கேட்பாராம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அப்போ அந்த சகோதரன் அதை சொல்கிறான், எனக்கு கர்த்தர் எதுவுமே செய்யலை, என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு, ஆண்டவர் சுயநலவாதின்னு சொல்கிறான். அதே போல தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, 33ஆம் வசனம், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். ஐயா கவனிங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிறைய கேள்விகளை சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த பொல்லாப்பு கர்த்தரால வருதுங்க, வந்துருச்சுங்க. 2022ஆம் வருஷம் ஒரு சகோதரன் வந்து ஜெபிக்கிறார்.
அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாத வீட்டையும் நீ தோண்டாத கிணற்றையும் தோட்டத்தையும் உனக்கு தருவேன். சொல்ற எனக்கும் அது என்னன்னு தெரியாது, கேட்குற அவருக்கும் ஒண்ணுமே புரியல. 2023 இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. சூப்பரா கட்டின வீடு, அழகான தோட்டத்தோட, தோண்டப்பட்ட கிணறோட சூப்பரா முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் போய் ஜெபம் நடத்திட்டு வந்தேன். அதற்கு பிற்பாடு அந்த வாங்கினவன் விற்பனை செய்தவன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வெளியில போயிட்டான், பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதை என்கிட்ட சொல்லுவார், ஏன்னு ஆண்டவர் பேசினார், இவ்வளோ போராட்டத்தோடு இதை நாங்கள் சுதந்திரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னுவார். ஆனால் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் அடுத்தடுத்து என்ன அழகாக பேசுவார். இப்போ அவர் திருப்பி ஃபோன் பண்ணுறாரு, என்னன்னா இந்த வீட்டை பேசாமல் ஆர்ட்டையாவது விற்றுவிட்டு இப்பையும் வழி விட மாட்டேங்கிறான். வழி இருக்குது, வழியை நான் சரி செய்து கொள்வதற்கு எனக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான். என் இடத்து வழியை பிரச்சனை பண்ணுறான். நான் பேசாமல் இந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் ஒன்று வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல போய் நான் ஒரு ஷீட்டை போட்டுட்டு போய் உட்காந்துடலான்னு பார்க்குறேன். இது சூப்பராக இருக்கும் இந்த வீடு. இந்த வீடு நல்ல கட்டமைப்போடு இருக்கிற வீடு, காம்பவுண்டோட நல்ல அழகாக கத்தர் கொடுத்துருக்கிறார். தோட்டத்தோட துறவோட கிணற்றோட கொடுத்துருக்கிறார். இப்போ இவர் என்ன சொல்றாரு, சலிப்புலையும் வேதனையிலையும் இதை கத்தர் தான் தந்தாரா? சாட்சியெல்லாம் சொல்லியாச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அநேக நேரங்களில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் சில போராட்டங்கள், சில யுத்தங்களை தாண்டி தான் அதை சுதந்திரிக்க வேண்டியது இருக்கும். சுதந்திரத்திற்கு பின்பாகவும் யுத்தங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லா ஜாதிகளையும் துரத்தி விடாமல் கானானியர்கள் அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்ததினால் அவர்களை துரத்தி விடாமல் விட்டு விட்டார்கள். யாரு? இஸ்ரவேலர். அந்த கானானியர்கள் அவர்களுக்கு கன்னியாகவே இருந்தாங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அழிக்க சொன்னால் முற்றுமுடிய ஒரு காரியத்தை அழிப்பதற்கு நம்ம இரக்கம் காட்டக்கூடாது. அழிப்பதற்கு தயாரா இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் நாம் ஏமாந்து போவோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன நடக்குது? அந்த சகோதரன் சொன்னாரு, ஏன் ஆண்டவர் சொன்னா ஏன் இந்த காரியம்? நான் சொன்னேன், உன் கண்ணை எப்படி பிசாசு மறைச்சிட்டான். ஒரு ரொம்ப சாதாரண ஒரு சின்ன வீட்டில் நீங்க இருந்தீங்க. உங்களை கர்த்தர் தான் வாக்கு பண்ணினபடி அற்புதமாக ஒரு வீட்டை கொடுத்தாரு. வீட்டை கொடுத்து கிரயம் பண்ணும்போது அவர் அந்த ஆட்கள் தொடர்ந்து தங்கியிருந்தாங்க. அனுமதி கொடுத்துருந்தார். எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், நீ அனுமதி கொடுக்காத, சீக்கிரம் கிளப்பி விடு. 3 மாதம் டைம் கேட்டுட்டு 1 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க அவங்க. அப்பயே நான் சொன்னேன், நீ செய்கிறது சரியா இல்லை, எனக்கு உள்ளத்தில் சரியா படலை. எல்லாவற்றை பார்க்கலும் நம்முடைய இரக்கத்தை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனை பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமேன். அப்போ அதற்கு அனுமதி கொடுத்து அவங்க எல்லா வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா செலவையும் ஒரே மட்டம் முன்னாடி பண்ணுறதை பார்த்தோன்னா உள்ள சொத்தை விட்டுட்டு போனவனுக்கு எரியுது. பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் எனக்கு பணமே கொடுக்காம என்கிட்ட கரையம் பண்ணிட்டான்னு சொல்கிறான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ என்ன நடக்குது? சத்துரு சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? இதை கர்த்தர் தான் தந்தாரா? சந்தேகம் வந்துருச்சு. நான் சொன்னேன், உன்னுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய நடைபாதைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பிரச்சனை உனக்கு தேவன் தந்த சொத்தை விட்டுட்டு போலான்ற அளவுக்கு உனக்கு வேதனையை கொடுக்குதுன்னா, உனக்கு காம்பவுண்டோட அற்புதமான வீட்டை கொடுத்துருக்கிறார். அதை நினைச்சு கர்த்தரை துதிச்சிருக்கியா, உயர்த்திருக்கிறியான்னு எனக்கு கர்த்தரிடத்துல அந்த சகோதரன்ட்ட நான் பேசினேன். பிரியமானவர்களே, பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காரியத்தை தேவன் நமக்கு செய்த ஏராளமான பெரிய நன்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு நமக்கு பிரச்சனையா இருக்கிறத கொஞ்சத்தை பெருசா காண்பித்து ஆண்டவர் மேலே நாம் முறை செலுத்தும்படி, முறையிடும்படி, ஆண்டவரை வேதனைப்படுத்தும்படி, ஆண்டவரோடு கூட சஞ்சலத்தை உண்டாக்கும்படி, கேள்வி கேட்கும்படி, கோபித்துக் கொள்ளும்படி, நொந்து கொள்ளும்படி, கர்த்தரை நொந்து கொள்ளும்படி அநேகருடைய இருதயத்தை பிசாசு தூண்டுறான்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாங்க, நான் ஊழியத்தின் பாதையில் அப்படிப்பட்டவங்களை பார்த்துருக்கிறேன். அதனால்தான் யோபு சொல்லுகிறார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு சொல்றவங்களும் உண்டு, ஏன் எடுத்தார்னு கேட்கிறவங்களும் உண்டு. ஆமென். தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை விட்டு கொடுத்து போகிறவர்களை தான் கர்த்தர் தன் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க முடியும். இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டாயிற்று, நான் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? இன்றைக்கு இரவு கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்காக வருகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்திருக்குமானால் இந்த காரியத்தை கர்த்தரே நேர் செய்யும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருங்க. ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. பதில் இல்லைன்னா வெயிட்னு தான் அர்த்தம். ஒரு பதிலும் வரல அப்படின்னா அது ஒரு ஆன்சர்னு நினைச்சுக்கங்க. எந்த பதிலுமே வரலன்னா அமைதியாயிருன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போன பொழுது அவர்களுக்காக தேவன் செங்கடலை பிளந்து விட்டார். கட்டாந்தரையிலே அவர்களை நடத்தி கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, ஒரு முறையை வைத்திருந்தார். எங்கே மேகம் மூவ் ஆகிறதிலிருந்து அது நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவி சுற்றிலும் 12 கோத்திரங்களும் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க, பாளையம் இறங்குவார்கள். மேகம் எப்பொழுது முன்னேறுகிறதோ நகருகிறதோ கண்களுக்கு தெரியுதோ அப்பொழுது கூடாரங்களை கலைத்து கொண்டு ஒவ்வொரு கோத்திரமா அவர்கள் முன்னேறி போவார்கள், அடுத்த இடத்துக்கு நடந்து போவாங்க. இதுதான் முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மூவ் பண்ண சொன்னா மூவ் பண்ணணும், ஆண்டவர் ஸ்டே பண்ண சொன்னா ஸ்டே பண்ணணும். மௌனமா இருந்தாருன்னா அமைதியா இருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மௌனமா இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, தேவன் நம்ம மேல வருத்தமா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப நம்ம மனம் திரும்பணும்னு அர்த்தம். நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு அர்த்தம். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வரலன்னா தேவன் உங்கள் மேல வருத்தமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ஞ்சு பார்த்து சரி செய்யும் போது ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். சில நேரங்கள்ல ஆண்டவர் உடைய பிரசனத்தை நீங்க உணர்றீங்க, ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அல்லது எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்துல எந்த மூவும் கிடைக்கல, எந்த ஒரு நகர்வுக்கான அறிகுறியும் இல்லை, எந்த ஒரு விடுதலையும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றாரு. அதான் அடையாளம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? கேட்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. ஹல்லேலூயா. நிறைய ஆலோசனைகளை கர்த்தர் இந்த செய்தியில வச்சிருக்கிறாரு. கவனமா கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். நான் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்? ஏன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறான். இப்படி ஒரு சலிப்போடும் கேள்விகளோடும் இஸ்ரவேலின் சூழ்நிலை இப்படி இருக்குது, அதனுடைய தலைவனுடைய நிலை இப்படி இருக்குது, அதிலே தீர்க்கதரிசியை குறித்து குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீர்க்கதரிசி அதுக்கு பதில் சொல்லி ஆகும். வாசிக்கலாம். உங்க சூழ்நிலை கூட இப்படி இருக்கலாம். அதற்கு என்ன தாங்க வழின்னு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்காக கர்த்தர் பேசுற ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். போதும். இந்த காரியம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இப்ப பதில் எலிசாவின் வாயிலிருந்து புறப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு நேரத்தில் சமாரியாவிலே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு, ஒரு புறாவுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நாளை சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கல் தான், 2 மரக்கால் பார்லி வார்கோதுமை
1 சேக்கலுக்கு தான் விற்கப்படும். வெரி டெட் சீப். உடனே அங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கிற பிரதானி சொல்றான், கர்த்தர் வானத்தின் பொக்கிஷங்களை மதகுகளை உண்டாக்கி அதை திறந்தாலும் இப்படி நடக்குமா? கர்த்தர் பொக்கிஷத்தையே திறந்தா கூட இது நடக்காது. எலிசா சொல்லுகிறான், கர்த்தர் நாளைக்கு பொக்கிஷத்தை திறக்க போறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்க. காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொன்னாயே, தேவனிடத்திலே நொந்து கொண்டாயே, புலம்புகிறாயே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள். நாளைக்கு சமாரியாவின் நிலை தலைகீழாய் மாறப்போகிறது. டெட் ஷிப் என்ற நிலைக்கு, மிகவும் மலிவான நிலைக்கு பொருட்கள் விற்கப்படும் அளவுக்கு எல்லாம் மலிவாய் மாறப்போகிறது. உடனே பிரதானி சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளையே திறந்தாலும் இது நடக்காது அப்படிங்கிறான். அவனுடைய அவிசுவாசத்தின் அறிக்கை நிமித்தம் சொல்றான், நீ பாப்ப, இதை நடக்கிறது நீ பாப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவினுடைய தீர்க்கதரிசனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்க சொல்லுவீங்க, ஐயா எங்கள்கிட்ட நாங்க எங்க எலிசாவை வச்சிருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. எலிசாவை எங்க வச்சிருக்கிறோம்? எலிசா இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறாங்க, கர்த்தருடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு பாருங்க, மத்தியானம் அவர் பேசினாரு. பாருங்க, இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது 5:20 சாயங்காலம் 5:20 இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும்போது 5:20 நான் அவ்வளவு சீக்கிரமா ரேமாவை சும்மா வாய்க்கு வந்தது, யோசனையில வந்தது, அறிவுல வந்தது, மனசுல வந்தது, மைண்டு சொன்னதை நான் ரேமான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இது பரலோகத்திலிருந்து வருதுன்னு. 5:20 ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். அவர் என்கிட்ட பேசும்போது நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தராக கால் பண்ணிங்கன்னா என் நேரத்தெல்லாம் உரியிறீங்க. அதனால் பொதுவாக ஜெபம் பண்ணணும்னு போயிட்டா ஃபோன் பண்ண மாட்டேன். இல்லைண்ணே தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கண்ணே, நான் நொந்து போயிருக்கேனே, நான் வீட்டை விற்றுட்டு எங்கேயாவது நான் போகணுன்னு இருக்கேனே அப்படின்னு சொன்னதுனால நான் பேசினேன். அதுக்கே 1/2 மணி நேரம் பேசிட்டார். அது எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலை. அது என்னுடைய மூளைக்குள்ளே வேலை செய்யலை. கர்த்தர் அவனுக்கு சேர்த்து இந்த பதிலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நான் அவர்கிட்ட சொல்லலை, நைட்டு பேசுங்க இல்லைன்னா நாளைக்கு பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதான் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலிசா சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை கேள். நீ எதை குறித்து நொந்து கொள்கிறாயோ அது உனக்காக திருப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு என்னங்க, என்ன காரியம்? சிம்பிளா, ஈஸியா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது தான் நமக்கு புரியாத காரியம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்காக ஒருத்தர் கேட்டு நமக்கு சொல்லணும். அப்படிதான் மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகணும். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்காம வெளியே வரமாட்டேன் அப்படின்னு ஜெபிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு தேவை. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஒருத்தர் இல்லை. கர்த்தர் என்கிட்ட பேசாம நான் வெளியே வர மாட்டேன். நான் எத்தனையோ காரியத்தை சொல்ல முடியும் என் லைஃப்ல. ஆண்டவர் என்கிட்ட பேசி என் தேவைகளை சந்தித்தது, ஆண்டவர் என்கிட்ட பேசி எனக்கு சுகம் கொடுத்தது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுத்தது, ஊழியத்தினுடைய காரியங்களில் மூவ் பண்ணது, இப்படி பல வார்த்தைகளை பல காரியங்களை என்கிட்ட 1 2 3 4 5 என்று என்னால் நம்பரிங் பண்ண முடியும். பிரியமானவர்களே, நான் பெருமைப்படுத்தி சொல்லலை. பேசுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு கல்லையோ மண்ணையோ நாம் கும்பிடல, பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஜெபித்தா அது பதில் கொடுக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த நம்பிக்கை எப்போதுமே நமக்கு இருக்கணும். மரண பரியந்தம் இருக்கணும். அது நம்மகிட்ட இருந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தையை கேள். சரி, கர்த்தருடைய வார்த்தையை எப்படிங்க பெற்றுக்கொள்வது? அதற்கு ஒரே ஒரு வழிதான், தேவ சமூகத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்று தான். உங்கள் இருதயம் எவ்வளோ குணப்படுதோ, உங்கள் இருதயம் எவ்வளவாக திறக்கப்படுகிறதோ, உங்கள் இருதயத்தில் தேவன் எவ்வளவாக அசைவாடுகிறது நீங்கள் உணர்கிறீர்களோ, எவ்வளவாக தேவன் அசைவாடுவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆவியானவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறீர்களோ, அவ்வளவாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை நீங்கள் பெற முடியும்.
நான் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுபவத்திலேருந்து சொல்லியிருக்கிறேன், சும்மா அடுக்குமொழியில பேசல. நல்லா கவனிங்க. சரி, கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி இருக்குது? இட்ஸ் a light, it will shine in the darkness. அது ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு விளக்கை போல இருக்கிறது. அது இருளான சூழ்நிலைகளிலே அது அசைவாடுகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மோடு பேசுகிறது. இட்ஸ் a bread, it will feed in the hunger. நீங்க பசியோடு இருக்கும்போது ஒரு அப்பத்தை போல உங்க மேல இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆமென். தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை விசாலமாக்குங்க. இருதயத்தை கர்த்தர் கிரியை செய்வதற்கு, ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. நீங்க ஜெபிக்கும் போது நல்லா தெரியும், நீங்க ஆவியானவரோடு இணைஞ்சிட்டீங்கன்னா உங்க ஜெபத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பரவசம் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நீங்க பாடுற பாடல் அர்த்தமுள்ளதாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பரவசம் கூட்டுகிறதாகவும் அதுல ஒரு பிரசன்னம் நிறைந்ததாகவும் இருக்கும். பாட்டு ரொம்ப முக்கியம். ஆவியானவர் உள்ளே இருந்து நமக்கு பாட்டை கொடுக்கும்போது அந்த பாட்டை பாடி பாடி பாடி, இன்னைக்கு நான் போய் உட்காந்தோன்னே நான் பல எண்ணங்களோடு போனேன் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணலையா. இப்போ கட்டடத்துக்கு நான் தண்ணீர் அடிச்சுட்டு என் மகளை டியூஷன் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு மதியானம் எங்கேயுமே டீ கடை இல்லை, ஒரே ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த இடத்துல டீ குடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டேன். வீட்டில் இருந்து 12 மணிக்கு கிளம்பிட்டேன். 12:30 மணி இருக்கும், கிளம்பிட்டேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டதையும் கர்த்தர் எனக்கு என்னோட இடைபெறதையும் நான் உணர்ந்துட்டேன். நான் அப்பயே புரிஞ்சுட்டேன், இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு திட்டமான வெளிப்பாட்டின் வார்த்தையை நம்ம பெறுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறேன். தேவனுடைய பாதத்தில் உட்காரும்போது உங்களை அறியாமலே ஒரு பரவசம், அது உங்களுடைய உள்ளத்திலேருந்து தோன்றுகிறதல்ல. ஏன்னா தனித்து உட்காருறீங்க. உள்ளத்திலேருந்து மன எழுச்சியில் வரக்கூடியது கொஞ்ச நேரத்தில் நின்று போயிடும். தேவன் தருகிற எழுச்சியிலேருந்து வரக்கூடியது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அது சொல்லும், 1 மணி நேரம் என்ன, ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு நான் களைச்சி போக மாட்டேன். ஏன்னா என் பலத்தினாலே அல்ல, தேவன் தருகிற பலத்தினால தான் ஜெபம் ஓடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் பலத்தினால ஜெப வீரன், அதனால நான் ஜெபிக்கிறேன்னு யாராவது சொன்னா தப்புன்றேன். தேவன் தருகிற அபிஷேகம், தேவன் தருகிற கிருபை, பலன், பரவசம், அந்த ஸ்பிரிட்டோடைய அந்த டுவெல்லிங், எனக்குள்ளே அசைவாடுகிற தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை ஜெபிக்க வைக்கிறார். லீசா சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஐயா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பஞ்சத்துல, ஐயா நான் குறைவோட இருக்கிறேங்க, கடன் என்னை மேற்கொண்டு என்னை ஒன்னில்லாம ஆக்கிருச்சு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை நீங்கள் வாங்கணும். ஆமென். தனித்து உட்காரணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை இருளிலே நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு அப்பமா வேலை செய்யுது. தேவ சமூகத்தில் உட்காருங்க. இதுக்கு பேரு லோகோஸ். பலமுறை சொல்லியிருக்கிறேன், இதுக்கு பேரு லோகோஸ். அந்த பேப்பர் வேணாம், விட்டுருங்க. இந்த லோகோஸை எடுத்து வாசித்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வாசிக்க வாசிக்க பாடி துதித்து. இப்போ என் ஜெபம் நான் ஒரு நாளும் ஃபார்மட் பண்ணி பிளான் பண்ணி ப்ரே பண்ண மாட்டேன். இது என்னோட ஸ்டைலு, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். நான் மெஜாரிட்டியாக எனக்கு பிளான்டு ப்ரேயர் கிடையாது. ஆனால் ஆவியானவர் என் ப்ரேயர் எடுத்துகிட்டு போவார். அந்த ப்ரேயர் எல்லாமே ப்ராஃபட்டிக்கலாகவே மாறிடும். கொஞ்சம் மணி நேரத்தில் அது ப்ராஃபட்டிக்கலாக மாறிடும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெறணும்னா லோகோஸ், இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வாசிக்க கர்த்தர் அதுலேருந்து உங்களோட பேசுவார். என்கிட்ட அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தையின் ஆவிக்குள்ளே இறங்கும். ஆவிக்குள்ளே வந்து அதுக்கான வெளிச்சம் வந்துடும், அதுக்கான வெளிப்பாடுகள் வரும், அதற்கான டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதற்கான அர்த்தம் வரும். ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ரேமா. கரங்களை வேத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதான் எலிசா சொல்லக்கூடிய ஆலோசனை. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லும், நீ இன்றைக்கு இருக்கிற பஞ்சம், இன்னைக்கு இருக்கிற முற்றுகை நிலைமை, அதனால் வந்த எல்லாவற்றையும் மரணம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற,
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இந்த பஞ்சம் ஒரு நொடி பொழுதிலே மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி அவன் பிழைப்பான். அப்பத்தினால மாத்திரம் பிழைச்சிட மாட்டான். சோகம் வந்தாலும் பசி வரும், மகிழ்ச்சியா வந்தாலும் பசி வரும், பசிச்சு மீண்டும் தூக்கம் வரும், ஆனா வார்த்தை வராது. ஆனா தேவ சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடந்து, ஆண்டவரே நீங்க பேசாம நான் எந்திரிச்சு போக மாட்டேன், நீங்க பேசணும், எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு அப்பத்தை கொடுக்கணும், நீங்க காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய ஒடுக்குதலையும் தாழ்மைப்படுத்துதலையும் தேவன்தான் அப்படின்னு கிடக்கிற அந்த காரியத்தையும் பார்த்து அவர் இறங்கி வந்து பேசாம போக மாட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. என்னைக்கு நான் ஜெபிச்சேங்க, ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு வார்த்தை இல்லைங்க, பரவாயில்லைங்க, நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, நாளான்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசாம போக மாட்டாரு, கட்டாயம் பேசுவார். ஆண்டவர் பேசுவார். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எடுக்கணும். எப்ப உங்க நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன சொல்ல போகுது, என்ன கைடன்ஸ் கொடுக்குது, என்ன அங்க உங்களுக்கு வழிநடத்தல் வருதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 276 பேரோடு கூட ஒரு படகு ரோமை நோக்கி புறப்பட்டு போகிறது. அங்கே கைதியாக தேவ மனுஷனாகிய பவுல் அந்த கப்பல்ல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு துறைமுகத்தில் இருக்கும் பொழுது சொல்றாரு, இந்த துறைமுகத்தில் இருக்கலாம், பிரயாணம் பண்ணோம்னா நமக்கு ஆபத்து வருவதாக என் ஆவியிலே உணர்கிறேன்னு சொல்றாரு. ஒருத்தனும் கேட்கல. பிரயாணம் பண்றாங்க. அப்படியே தென்றல் காற்று வீசுது, அதுல அழகா கப்பல் போகுது. கொஞ்ச நேரம்தான், யூரோக்ளித்தான் என்கிற கடும் காற்று வீசுகிறது. அப்போஸ்தலர் 27 வீட்டில் போய் இரவு வாசிச்சு பாருங்க. அந்த கடும் காற்றிலே கப்பல் சிக்கிக் கொள்ளுகிறது. பயங்கரமா இரவும் பகலும் தெரியாத பயங்கரமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். 10 நாளா சாப்பிட முடியல, ஒன்னும் இல்லை, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கப்பல் கடல்ல பிரயாணப்படுது, மரண போராட்டம். வசனம் சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஒருவனிடத்திலும் இல்லை. தளவாடங்கள் எல்லாம் எடுத்து தூக்கி போடுறாங்க. அப்பொழுது ஒரு மனிதன் எந்திரிக்கிறான் அந்த கப்பல்ல இருந்து. அவன் பெயர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் சொல்லுகிறான், அப்பத்தை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு சொல்றான், நீங்களும் சாப்பிடுங்க, திடப்படுங்க. ஏன் திடப்படணும் தெரியுமா? இந்த கடுமையான சூழ்நிலையில நம்ம ஒருத்தனோட உயிரும் போவாது, ஆனால் கப்பல் உடைஞ்சிரும். ஐயா, நான் பேசுறதை கேட்கிறவங்க ஆமேன்னு சொல்லிருங்களேன். கப்பல் சேதம் ஏற்படுமே ஒழிய பிராண சேதம் வராது. தீர்க்கதரிசனம் சொல்றான், நாம் ஒரு தீவில போய் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? நேற்று இரவு அவன் சொல்றான் பாருங்க, இரவும் தெரியலையும் பகலையும் தெரியலையா. அவன் சொல்றான், நேற்று இரவு கர்த்தருடைய தூதனானவர் என்னை இந்த கப்பலில் வந்து சந்திச்சார்ன்றான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ஆமே. அவர் சொன்னாரு, பவுலே, உன் நிமித்தம் உன்னோடு யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் கர்த்தர் உன் நிமித்தம் தயவு பண்றாருன்னு சொல்றாரு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பவுலா இருக்கணுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு பவுலா இருக்கணும். ஆமே. நீங்க பரபாசால இருக்கிறீங்க, இல்லை யூதாஸா இருக்கீங்களா? கோச்சிக்காதீங்க. நீங்க பவுலால இருக்கணும். தேவ சமூகத்தில் போய் என்ன விஷயம்னு போய் கேட்டு வந்து, இதான் இந்த காரியம் அப்படின்னு சொல்லத்தக்க இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், உங்க மனசை ஆயத்தப்படுத்துகிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும். ஈஸி கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு போய் தனியா உட்கார்றது ஈஸி கிடையாது. அப்ப கர்த்தருடைய சத்தம் வரும். அங்க சொல்றான் பவுல், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தருடைய தூதனானவர் ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று சொன்னார். அப்படி சொல்றார். பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். ஒருத்த நிமித்தம் 275 பேர் காப்பாற்றப்படுறான். 275 தானே? 276 பேர் இவரோட சேர்த்து 275 + 1. ஆமென்.
276 பேரும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு மனிதன் காரணமா இருக்கிறான். அவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் பரலோகத்திலிருந்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு வருகிறவன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று ஜனங்களுக்கு சொன்னவன். ஐயா, உங்க சூழ்நிலையினுடைய தாக்கத்தினாலே தாக்கப்பட்டு பஞ்சம், முற்றுகை, அதன் நிமித்தம் யார் மேலேயோ பழிய போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு காத்திருந்து நீ எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஆண்டவரையும் நொந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் என்னோட பேசுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன், என்னோட பேசுங்க. உடைந்து நொறுங்கி போன உள்ளத்தோடு கர்த்தர் பேச விரும்புகிறாரு. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில், நெருக்கடியில், பஞ்சத்தில், முற்றுகையில், வேதனையில், இழப்பில், நஷ்டத்தில், போராட்டத்தில், வியாதியில், மரண பீதிகளிலே, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதை வேணால் போட்டுக்குங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு லைட் தேவை, உங்களுக்கு ஒரு பிரெட் தேவை. அதான் வேர்ட் ஆஃப் காட், த ரேமா, த வேர்ட் ஆஃப் ரேமா, த வேர்ட் ஆஃப் ரெவலேஷன்ஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் வார்த்தை தேவை. ஆமேன், ஆமேன். ரெண்டாவது என்ன தேவை? என்ன பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் முதல்ல அந்த பொக்கிஷ சாலையில் அதை தான் வச்சிருக்கிறார். எதை வச்சிருக்கிறாரு? வார்த்தையை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை எங்க இருந்து வருது? கர்த்தர்ட்ட இருந்து வருது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை பூமியில மாம்ச ரூபமா வந்துச்சுன்ற மாதிரி கர்த்தரிடத்துல இருந்து அந்த வார்த்தை வரும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன தேவை என்பதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாசிருங்க. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, தேவர் சகலத்தை செய்ய வல்லவர். என்ன சொல்றான் பாருங்க? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீர் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுதான் தடைபடாது. நான் 1000 செய்ய நினைக்கலாம், இதை செய்யணும், அதை செய்யணும், 1000 செய்ய நினைக்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில், என் தொழிலில், என் குடும்பத்தில், என் எதிர்காலத்தில், என்னுடைய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்து ஆமென் சொல்லிருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செய்ய நினைக்கிறதுக்கு நான் வரணும்னு அர்த்தம். வாசிங்க, இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? இதெல்லாம் யார் சொல்றா? யோபு சொல்லிட்டு இருக்கிறான். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நான் அறியாதையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும். அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ரியலைஸ் பண்ணிட்டு ஜெபிக்கிறான். நான் மனஸ்தாபப்படுறேன் ஆண்டவரே, அறிவில்லாமல் வார்த்தையை அளப்பிட்டேன், ஆலோசனையை மறைக்கிறேன், புத்தி கெட்டாததை எனக்கு தெரியாதையும் குறித்து நான் அளப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு மனஸ்தாபப்படுறாங்க. அப்படி மனஸ்தாபப்பட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன பதில் சொல்றார்? வாசிங்க 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானிய நான் எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனே யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்ப யோபு பேசினா பாத்தீங்களா? நிதானமா. அப்படி நீங்கெல்லாம் பேசலடா. ஆமென். என்னை குறித்து யோபுவுக்கு பல கேள்விகள் இருந்தது உண்மை. ஆனா ரியலைஸ் பண்ணிட்டான் யோபு. ரியலைஸ் பண்ணிட்டு நிதானமா இப்ப பேசுறான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்க வாழ்க்கையில என்னைக்கு மனஸ்தாபப்படுறீங்களோ, என்னைக்கு மனம் திரும்புறீங்களோ, அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆமென் அவர் செய்ய நினைக்கிற ஒன்று நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் பாருங்க, நான் நினைச்சது நடத்தல ஆண்டவரே, நான் நினைச்சது நீங்க செய்யவே இல்லை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நடக்கவே நடக்காது. நீங்க நினைச்சது ஒண்ணு கூட நடக்காது. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே தேவன் நினைக்கிறதை விட குறைவானதாகவும் மட்டமானதாகவும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எண்ணங்களும் நினைவுகளும் பெட்டர், பிகர் அண்ட் கிரேட்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதான் உண்மை.
உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. கர்த்தர் சொல்றார். நிதானமா பேசுறானா யோபு. ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிதானம் வந்துருச்சு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ரெண்டாவது நீங்க பொக்கிஷ சாலையிலிருந்து தேவன் உங்களை விசாரித்து உங்களுடைய வாழ்க்கையில, யோபினுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா நஷ்டங்கள், இழப்புகள், கண்ணீர்கள், வேதனைகள், தரித்திரங்கள், அவன் சரீரமெல்லாம் கட்டிகளும் சலங்களும் ரத்தமா மாறி பொண்டாட்டியும் பிரிஞ்சு ஓடி போயிட்டான், தனித்து விடப்பட்டான். எந்த ஊட்ஸ் தேசத்துல மிகப்பெரியவனா இருந்தானோ அதே ஊட்ஸ் தேசத்துல மிகவும் கீழான நிலைமையில பிச்சைக்காரனை போல மாறி போய்விட்டான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தருக்கு வக்காலத்து வாங்கிறது போல பேசுறாங்களாம். கர்த்தர் அந்த பேச்சையெல்லாம் நிதானமான பேச்சாய் நினைக்கவில்லை. என்றைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை புரிந்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பேசினானோ அந்த பேச்சை ஆண்டவர் கவனித்து கேட்டு அவர் சொல்லுகிறார், நிதானமா என் யோபு பேசினான், அதனால நான் யோபை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையினால நிரப்புவேன். நிரப்பினாரா? ஆமென். அதுக்கு முன்னாடி யோபு என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் எனக்கு இது சம்பவிச்சது? எங்கே அவரை கண்டு சந்திக்கலாம்? ஏன் இதெல்லாம் எனக்கு சம்பவிக்குது? நீங்க அப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஒரே வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் இருக்கிற இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அது என்ன என்பதை இங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 5:11 வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரு. கர்த்தர் உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே. பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சுல, கேள்விப்பட்டீங்கல்ல. கர்த்தர் என்ன செஞ்சார், செயலின் முடிவையும் பார்த்தீங்கல்ல அப்படின்னு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு சொல்றாரு யாக்கோபு. அப்ப யோபோட வாழ்க்கையிலிருந்து என்னத்தை கண்டுபிடிச்சோம்? ஃபெய்த், விசுவாசம். அப்ப விசுவாசமா என்னங்க இப்படி சொல்றீங்க? இதை சொல்லி நான் முடிக்க போறேன், கவனிங்க. நான் ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வாசிச்சேன். ஹென்றி டம்மாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், ஹென்றி, அவர் பேர் ஹென்றி. அவர் என்ன சொல்றாருன்னா, டவுட் இஸ் காண்ட் பிலீவ். டவுட்னா சந்தேகம். சந்தேகம் என்பது அதால விசுவாசிக்க முடியலன்னு அர்த்தம். விசுவாசிக்க முடியல, அதுக்கு பேர் தான் சந்தேகம். ஆனா அது பட் லுக்கிங் ஃபார் அ லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு வெளிச்சத்தை தேடிட்டே இருக்குது. எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குறீங்க? என்னை ஃபாலோ பண்றவங்க வேலையிலேயே சொல்லுங்க. சந்தேகம் இருக்குல்ல, டவுட்டை பத்தி சொல்றேன். டவுட் அது விசுவாசிக்க முடியல ஒன்ன. அதனால ஒரு லைட்டை தேடுது, ஒரு வெளிச்சத்தை தேடுது. வெளிச்சம் என்றால் புரிந்து கொள்ளுதல். அது விசுவாசிக்கத்தக்க புரிந்து கொள்ளுதலுக்கான ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்பனா புரியும். அதுக்கு பேர் தான் டவுட்டு. டவுட்டா இருக்கிற ஆளை தேவன் ஒரு நாள் வெறுக்க மாட்டார். அப்போஸ்தலனாகிய தோமா கூட சந்தேகத்துக்குரிய நிலையில தான் இருந்தாரு. அவருடைய சந்தேகத்தையும் தேவன் சரி செஞ்சாரு, சரி பண்ணார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சந்தேகம் வரலாம், சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? சந்தேகம் எது 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 என்ன எதிர்பார்க்குது? லுக்கிங் ஃபார் அ லைட். ஒரு லைட்டை எதிர்பார்க்குது, ஒரு வெளிச்சத்தை எதிர்பார்க்குது. இருட்டில் இருக்கிறனே, இந்த சந்தேகம் இருட்டில் கொண்டு போய் வச்சிருச்சு. ஒரு லைட்டு கிடைக்குதா? அதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங். நானா அதை நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு விளக்குறேன் சென்டென்ஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே, அந்த லைட்டு வந்த உடனே, அந்த டவுட்டு விசுவாசிக்க முடியாம இருக்கிற அந்த டவுட் மாறி விசுவாசிக்கிற இடத்திற்கு அது வந்துருச்சு. கரங்களை வைத்து அலையிலே சொல்லு. டவுட்டோட நிலைமையை சொல்றேன், சந்தேகத்தை. ஆனா அவர் சொல்றாரு, அன்பிலீஃப் இஸ் won't believe. நான் நம்பவே மாட்டேன்னு சொல்றதுக்கு பேரு அன்பிலீஃபா. அதுக்கு பேர் டவுட் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? அன்பிலீஃப். content with the darkness. Unbelief. நான் can't believe, sorry, won't believe. நான் நம்ப மாட்டேன்.
நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர்லாம் என்னைய மாற்றுவார்னு நான் நம்பவே மாட்டேன். இந்த மாதிரி ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஊழியத்தில். நீ நம்பிக்கை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னால் நம்ப முடியல பிரதர். வார்த்தையை வாசிக்கிறேன், அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ப முடியல பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் டவுட்டு. ஒரு நாள் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு லைட்டை காமிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து ஒரு பிலீஃப்குள்ளே கொண்டாந்துருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ பொக்கிஷ சாலையில் ரெண்டாவது ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன? விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய டார்க்னஸ்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமற்ற நிலைமையில, நொறுங்கி போன நிலைமையில, நஷ்டத்துல, வேதனையில, இழப்புல, கண்ணீர்ல, ஆதரவற்ற நிலைமையில அந்த விசுவாசம் மாத்திரம்தான் நமக்கு ஒரு லைட்டை போல நமக்கு டெலிவரன்ஸை நோக்கி, ஒரு பிளெஸ்ஸிங்கை நோக்கி அது நடத்தி செல்லுது. வானத்தை கர்த்தர் திறப்பதற்கு விசுவாசம் காரணமா இருக்குது. அதனால தேவன் வானத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையாகிய ரேமாவையும் கர்த்தருடைய விசுவாசத்தையும் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பேன்னு வாக்கு பண்றாரு. கரங்களை வைத்தல் இல்லையா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்கள் இல்லையா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பொக்கிஷ சாலையை நான் இன்றைக்கு இரவு திறக்க போறேன். நான் திறக்க போறேன். எந்திரிச்சு இன்னும் ஜெபிக்க போறோம். டைம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ண போறேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிச்சுன்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா.